Happy morning students. Example 7.60. Find the local extrema of the function f of x equal to 4x power 6 minus 6x power 4. So, இதை நம்ம first time differentiate பண்ணலாம். 4 into x power 6 differentiate பண்ணினா 6x power 5 minus 6 into x power 4 differentiate பண்ணினா 4x cube. So, இதை multiply பண்ணிக்கலாம். 4 6 are 24x power 5 minus 24x cube. இப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 போட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த வேல்யூ 24x பவர் 5 மைனஸ் 24x கியூப் ஈக்குவல் டு 0. ரெண்டுமே 24ஆல் நம்ம டிவைட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் பவர் 5 மைனஸ் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 0. இதில் காமன் எக்ஸ் கியூப் காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும் ஈக்குவல் டு 0. So, first value equal to 0 போலாம். x cube equal to 0. So, x ஓட value 0. Next, x square minus 1 equal to 0. இந்த x square minus 1 square நம்ம a plus b into a minus b நேரலாம். So, first value equal to 0 போட்டிங்கன்னா x equal to minus 1 வரும். இந்த value equal to 0 போட்டிங்கன்னா x equal to plus 1 வரும். So, நமக்கு வந்து 3 values வந்திருக்கு. Critical numbers x equal to minus 1, 0, 1. So, இப்போ நம்ம double dash கண்டுபிடிக்க போகிறோம். f double dash of x. So, இந்த வேல்யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். 24 அப்படியே இருக்கட்டும். x பவர் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 5x பவர் 4 அப்படின்னு வரும். ஸோ 24 இன்ட்டு 5x பவர் 4 மைனஸ் இந்த 24 அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர். ஸோ 24 இன்ட்டு 3x ஸ்கொயர். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 4s are 20 remainder to 120 x power 4 minus 72 x square அப்படின்னு வரும். ஸோ இதில் காமன் பார்த்தீங்கன்னா 24 x ஸ்கொயரை காமனாக எடுத்துடலாம். அப்போ 5x ஸ்கொயர் மைனஸ் 3 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு 3 நம்பர் வந்திருக்கு. 3 நம்பருமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 24 இன்ட்டு -1 ஸ்கொயர் பண்ணால் +1. இங்கேயும் -1 ஸ்கொயர் பண்ணால் +1 ஆகிடும். 5 into 1 5 minus 3. ஸோ 24 into 2 equal to 48 greater than 0. நெக்ஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். f double dash of 0. இப்போ 24 into இந்த இடத்துல 0 இங்கேயும் 0. ஸோ -3 0 into anything 0 ஆகிடும். லெஸ் தென் 0 வந்து கிரேட்டர் தென் 0வும் கிடையாது, லெஸ் தென் 0வும் கிடையாது, வெறும் 0 தான். நெக்ஸ்ட்டு +1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். f double dash of 1. ஸோ 24 into x ஸ்கொயர். ஸோ 1 5 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5 into 1 1 ஆகிடும். ஸோ 24 into 2 equal to 48. இதுவும் வந்து greater than 0. அப்போ f double dash of -1 and f double dash of 1 ரெண்டுமே வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ ஆர் பாசிட்டிவ். இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், இட் ஹாஸ் எ லோக்கல் மினிமம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 வந்து 0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து மேக்ஸிமம்னு சொல்ல முடியாது, மினிமம்னு சொல்ல முடியாது. டஸ் நாட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. இது வந்து மேக்ஸிமமும் கிடையாது, மினிமமும் கிடையாது, அதனால் லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக கிடையாது. ஸோ இது லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக வராதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் 7.6 எக்ஸசைஸில் வந்து நம்ம மோனோட்டோனிசிட்டி கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வச்சு. இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக வந்து கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் டெரிவேட்டிவ் வராதனால என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்க்கு போக போகிறோம். ஸோ இதோட இன்டர்வல்ஸ் -∞ to +∞. இல்லை நம்ம வந்து 3 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். -1 0 1. ஸோ -1 0 1. அப்போ இதோட இன்டர்வல்ஸ் 4 இன்டர்வல்ஸ் வருது. ஸோ இதுக்கு நம்ம டேப்லெட் காலம் போடலாம். இன்டர்வல்ஸ் -∞, -1, -1, 0, 0, 1, 1, ∞. இப்போ மோனோட்டோனிசிட்டினா நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ சைன் ஆஃப் f dash of x ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் இங்கே இருக்க பாருங்கள். 24x பவர் 5 மைனஸ் 24x கியூப். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 24 காமனாக எடுத்தும் போடலாம். ஸோ அந்த வேல்யூ அப்படியே எழுதுகிறேன். 24x பவர் 5
minus 24x cube minus 24x cube. ஸோ இந்த இடத்துல நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ -1க்கு முன்னாடி -2 அப்ளை பண்ணலாம். -2 பவர் 5 -2 பவர் 3. ஸோ இது வந்து நம்ம நெகட்டிவ் வரும். -24 into 2 power 5. இது மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 24 into 2 power 3. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து நெகட்டிவ் வரும். ஸோ மைனஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -1க்கும் 0க்கும் நடுவில், அப்போ 0.2 0.3 அது மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதில் அப்ளை பண்ணும்போது 0.2, இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். ஸோ நமக்கு இது வந்து ப்ளஸ் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0க்கும் 1க்கும் நடுவில் இங்கே வேணால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 24 into 0க்கு முன்னாடி -0.1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதே மாதிரி -0.1 ஹோல் கியூப். ஸோ இது வந்து -24 into 0.1. இது வந்து மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 24 into 0.1 பவர் 5 பவர் 3. ஸோ இது 0.1 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.00001 வரும். இது வந்து 0.0001 வரும். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி இதை மைனஸ்லேருந்து இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ப்ளஸ் வரும். ஸோ இது வந்து பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு 0 to 1. 0 to 1னா 0.5 சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை 0.1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே 0.1 இங்கே 0.1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் வரும். நெக்ஸ்ட்டு 1 to infinity 2 அப்படின்ற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இங்கே 2 power 5 இங்கே 2 cube. ஸோ இதே வேல்யூ தான் நமக்கு வரும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இதில் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். ஸோ இதோட வேல்யூ நமக்கு பாசிட்டிவ். ஸோ இதோட மோனோட்டோனிசிட்டி மைனஸ் வந்தது அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், ப்ளஸ் வந்ததுன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இது மைனஸ், ஸோ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஸோ ஃபஸ்ட்டு 2 இன்டர்வல் பார்க்கும்போது மைனஸ்லேருந்து ப்ளஸ் ஆகுது. மைனஸ்லேருந்து ப்ளஸ்னால் இது வந்து நம்ம லோக்கல் மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹாஸ் எ லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -1. இந்த -1 நம்பர். ஸோ நம்ம கொஷினில் எடுத்துன்னு போய்ட்டு இந்த -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கொஷின் எழுதிக்கலாம். f of x equal to 4x power 6 minus 6x power 4. ஸோ -1 அப்ளை பண்ணிங்கன்னா 4 into -1 power 6 6 into -1 whole power 4. ஸோ 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +1 ஆகிடும். அதே மாதிரி 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +1 ஆகிடும். ஈக்குவல் டு -2. இது வந்து மினிமம், லோக்கல் மினிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ ஈக்குவல் டு -2. இப்போ அடுத்தது -1 சப்ஸ்டியூட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து இது பாருங்கள், இது ரெண்டுத்தையும் பார்க்குறோம். ப்ளஸ்லேருந்து மைனஸ், ப்ளஸ்லேருந்து மைனஸ்னால் இது வந்து லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு எழுதும். ஸோ இட் ஹாஸ் எ லோக்கல் மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 0 தான். 0லேருந்து நமக்கு ப்ளஸ்ஸு, இங்கே வந்து 0,1 வந்து மைனஸ். ஸோ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். கொஷின் எழுதிக்கோங்க. 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 0 ஆகிடும். இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 0. அடுத்தது இந்த இன்டர்வல் 0,1லேருந்து 1,∞ வந்து மைனஸ்லேருந்து ப்ளஸ் வருது. ஸோ இது வந்து லோக்கல் மினிமம். ஸோ இட் ஹாஸ் எ லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கொஷின் எழுதிக்கோங்க. இப்போ 1 அப்ளை பண்ணலாம். 1 power 6 1, 1 power 4 1. ஸோ -2. இது வந்து மினிமம் வேல்யூ இஸ் -2. That's all. Thank you, students.